ஓகே, ப்ராஜெக்டோட டாபிக் வந்து ஐஓடி பேஸ்டு எலிஃபண்ட் டிடெக்ஷன். ஓகேயா, ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து புரியணுன்றக்கா ஃபஸ்ட் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஐஓடி ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால உங்கள் மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டு யூசர் நேமில் ESP8266 அப்படின்னு ஸ்மால்லையும் பாஸ்வேர்டில் வந்து 0லேருந்து 8 வரையும் போட்டுக்கணும். ஓகேயா, ஓகே, ஸோ இது வந்து போட்டுக்கணும் ESP8266 அப்படின்னு ஸ்மாலில் பாஸ்வேர்டு வந்து 0லேருந்து 8 வரைக்கும் போட்டுக்கணும். ஓகே, ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிட்ட ஆன் பண்ணணும். ஸோ கிட்ட ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்டிங் டு ஒய்ஃபை அப்படின்ற மாதிரி வரும், வெயிட்டிங் ஃபார் இன்டர்நெட் அப்படின்னு வரும். ஸோ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கனெக்டட் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே இமேஜ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இங்கே வரும். ஸோ ஒய்ஃபை கனெக்டட் ஸ்டார்டிங் பிளிங்க் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து சிஸ்டம் ரெடி அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஐஓடி எலிஃபண்ட் லூப்புக்குள்ளே வந்து போயிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த லூப்புக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் வந்து எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்கிட்ட கொடுத்த அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த என்ன சைட் அப்படின்னா, நீங்கள் இந்த டீம் ஸ்ரீராஜ்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்க இல்லையா. ஸோ அந்த மெயில் ஐடிக்குள்ளே வந்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே பண்ணியிருக்கோம், நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பிளிங்க் ஐஓடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துருச்சா. ஸோ ஐஓடி ஸ்டேட்டஸ் அலர்ட்னு போட்டு உங்களுக்கு இந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகிரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பேஜில் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்செப்ட் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம எலிஃபண்ட்ஸ் வந்து நம்ம ரீஜியன் 1, அதாவது Zone 1 Zone 2ன்ற 2 ஜோனில் வந்து நம்ம வருதானத்தை டிடெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு நம்ம வில்லேஜ் பக்கத்தில் இருக்கோம், மவுண்டெயின்ஸ் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த அனிமல்ஸ் வந்து உள்ளே வரும். ஓகே, ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஹியூமன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி அவுட்புட் பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து Zone 1, ஸோ இது வந்து Zone 2. ஸோ Zone 1ல் வந்து எலிஃபண்ட்டோட டிடெக்ஷன் இருந்தது அப்படின்னா, ஸோ அது நடக்கிற வைப்ரேஷன் சவுண்ட் வரும் இல்லையா. ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி இந்த சென்சார் வந்து தரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த சென்சாரில் 2 வைப்ரேட் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ Zone 1 எலிஃபண்ட் அலர்ட் வந்து காட்டிடும். ஸோ ஐஓடிலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இண்டிகேஷன் கொடுத்துரும். ஸோ பஸர் அலர்ட், LCD அலர்ட்டு, ஸோ ரெட் கலர் லைட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஓடிலேயே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ Zone 1க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Zone 2க்கு. ஸோ இது நீங்கள் வந்து எலிஃபண்ட் அலர்ட் 2ன்னு வருதுங்களா. ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எலிஃபண்டோட லெக் மாதிரி வச்சு இது மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ Zone 1 அலர்ட் வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி Zone 2க்கும் வந்து வரும். ஸோ ஏதாவது எலிஃபண்டோட லெக் மாதிரி வச்சு இதில் வந்து நீங்கள் வைப்ரேட் பண்ணி காமிச்சிங்கன்னா எலிஃபண்ட் அலர்ட் வந்து காட்டும். ஓகே, ஸோ இப்படி தான் அவுட்புட் வந்து காட்டணும். ஸோ இப்போ ஓவரால் கான்செப்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 voltage 1 amps அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் இங்கே வந்து ஹோல் பவர் சப்ளை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 12 voltage இங்கே வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா 12 voltage வந்து உங்களுக்கு 5 voltage கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இது வந்து எதுக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து உங்களுக்கு 5 voltage ஆப்ரேட்டிங் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பவர் சப்ளை போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி நமக்கு 5 voltage தருதுன்னா, இங்கே வந்து 7805 சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசி மூலிமா நமக்கு வந்து 5 voltage கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கண்ட்ரோல் நேம் வந்து ESP8266. இந்த கண்ட்ரோலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு வைஃபை மாடியூல் இருக்கும். இந்த மாடியூல் மூலிமா நமக்கு வந்து ஐஓடி சர்வரில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஸோ இதுக்காக வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த ஹாட்ஸ்பாட் தான் வந்து நம்ம உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தான் பிரெயின் மணி ஆக்டர். ஏன் வந்து பிரெயின் மணி ஆக்டர்னு சொல்கிறோன்னா, ஸோ கண்ட்ரோலருக்கு ஒரு இன்புட் வைஸ் இருப்பாங்க, அவுட்புட் வைஸ் இருப்பாங்க. இன்புட் வைஸ் கொடுக்குற சிக்னலை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வைஸை ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ இங்கே யார் இன்புட் வைஸ்னால், இங்கே ஒரு 2 வைப்ரேஷன் சென்சார் யூஸ் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ இந்த 2 வைப்ரேஷன்ஸ் தான் இன்புட் டிவைசஸ். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதுக்குள்ளே வந்து சிலிண்டர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வைப்ரேட் பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் டிடெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ டிடெக்ட் கண்ட்ரோல் சொல்லணும். கண்ட்ரோல் வந்து அதுக்கான டிசிஷனை மேக் பண்ணுறதுனால கண்ட்ரோல் பிரெயின் மாதிரி ஆக்டர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 2 பஸர் யூஸ் பண்ணிக்கோமா. ஸோ Zone 2க்கு Zone 1க்கு வந்து 2 அலர்ட் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 12 voltage ஆப்ரேட் ஆகும். இதை ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக இங்கே ரிலே மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிலே மாடியூல் எதுக்காகனா ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ 2 ரிலே மாடியூல். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளேங்காக. ஓகே, ஸோ சர்வரில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.